என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, தானியேல் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, காலங்களையும் பிரமாணங்களையும் சாத்தான் மாற்ற நினைப்பான் என்று சொல்லி. இன்றைக்கு நாட்களையும் தேவனுடைய 10 கற்பனைகளையும் சாத்தான் மாற்றி இருக்கிறான். எத்தனை பேருக்கு தெரியும்? சில மதங்களில் 2வது கற்பனையை மக்கள் பின்பற்றுகிறதே இல்லை, அதை அழிச்சிட்டான். 4வது கற்பனையை 3ஆவதாக மாற்றியிருக்கிறான். 10வது கற்பனையை 2ஆக மாற்றிட்டான். இன்றைக்கு 10 கற்பனையாக பொய்யாக அந்த கற்பனைகளை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு நாங்கள் கிறிஸ்துவர்களாக வாழ்கிற நாங்கள் அதை அறியாமல் ஏமாந்து கொண்டிருக்கிறோமா? பரலோகத்திலே, அதாவது வெளிப்படுத்தின புத்தகம் 11ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது, உடன்படிக்கை பற்றி பரலோகத்திலே காணப்பட்டதுன்னு சொல்லி. அதாவது அந்த உடன்படிக்கை பற்றியை மோசே கண்களால் காண்பித்தபடியே கண்டபடியே பூமியில் அந்த கற்பனையை உடன்படிக்கப்பட்டியே செய்தார். ஆனாலும் தேவன் அந்த 10 கட்டளையை தன்னுடைய விரலினால் எழுதி கொடுத்தார். அந்த விரலினால் எழுதி கொடுத்த அந்த 10 கட்டளை எந்த மனுஷனாலையும் மாற்ற முடியாது, ஒரு எழுத்தும் அழியாது. நாங்கள் இன்றைய கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுகளை தெரிஞ்சு வாழ்கிறோமா? இல்லாட்டி தெரியாமல் வாழுகிற மக்களுக்கு இதை பற்றி சொல்லுகிறோமா? வானம் பூமி ஒளிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை என்றைக்குமே ஒரு நாளும் ஒழியாது. ஆமென்.